அஸ்ஸலாமு அலைக்கும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விசாரணை. புகாரி ஹதீஸ் தொகுப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கியாமத் நாள் என்று அழைக்கப்பட்டு, நீர் உம்முடைய தூதுவத்தின் கடமையை நிறைவேற்றினீரா, நம்முடைய கட்டளைகள் மக்களுக்கு எத்தி வைத்தீரா என்று அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். ஆம், எத்தி வைத்தேன் என அவங்க பதில் சொல்லுவாங்க. பிறகு அவர்களுடைய உம்மத்தினரிடம் இவர் உங்களுக்கு நம் கட்டளையெல்லாம் எத்தி வைச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்கப்படும் பொழுது, மாஜா அனா மிம்பசியும் உலா நதீர், எங்களிடம் நற்செய்தியாளரோ எச்சரிக்கையாளரோ எவரும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உங்களுடைய சாட்சியாளரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லப்படும். அதுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவர்களுடைய உம்மத்தினராகிய நம்மளையும் சாட்சிகளாக கூறுவாங்க. அப்பொழுது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர் அழைக்கப்பட்டு அவங்க சாட்சியாக சொல்லுவாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய சமூகத்தாருக்கும் அல்லாஹ்வின் கட்டளையை எத்தி வைச்சாங்க என்ற செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராகிய நம்மளை குறுக்கு விசாரணை செய்வாங்க. அதற்கு எங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அது பற்றி அறிவிச்சிருக்காங்க, எங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட வேதத்திலும் அந்த செய்தி கூறப்பட்டிருந்ததன் அப்படின்னு சொல்லி பதிலளிப்போம் நம்பலாம். இவ்வாறே மற்ற நபிமார்களுடைய உம்மத்தினர் விஷயத்திலும் இதே நிகழ்ச்சி தான் நடைபெறும். இதன் தொடர்பாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் கதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸத்தல் லிதகூனு ஷுஹதாஅ அலன்னாஸ், இவ்வாறே மனிதர்களுக்கு நீங்கள் சாட்சியாளர்களாக ஆவதற்கு உங்களை நாம் நடுநிலையான உம்மத்தினர்களாக நாம் ஆக்கியுள்ளோம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம எந்த ஒரு செயலை மனசால் நினச்சாலும் சரி, நேரில் செஞ்சாலும் சரி, அல்லாஹ் பார்க்குறான்ற பயத்தோடு நல்லதை செஞ்சு தீயதை விலகி இருப்பதற்கு மறுமையில் விசாரணையில் நம்மளும் நல்லபடியாக ஜெயிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.